சத்திய வீரம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையிலிருந்து சொல்லக்கூடிய பகுதிகளை வேகமாக யாவரும் எழுதி கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, 1 தெசலோனிக்கர் மொத்தம் 5 அதிகாரங்கள், மொத்தம் 5 அதிகாரங்கள். இதில் இது கிபி 51 எழுதப்பட்டது பவுலால். கிபி 51 எழுதப்பட்ட புஸ்தகம். 5 பிரிவுகள், 5 முக்கிய பிரிவுகளை இது பிரிக்கலாம். 5 அதிகாரங்களை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 வாழ்த்துக்கள், 1ஆம் அதிகாரம். ரொம்ப சின்ன சின்ன பேஜ் தான், நீங்கள் வேகமாக எழுதிக்கலாம். 1ஆம் அதிகாரம் வாழ்த்துக்கள். பவுலும் சில்வானும். இந்த சில்வான் யாருன்னு தெரியுங்களா? சீலாவு தான். அவங்க நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சீலான்னு வரும். ஆனால் நிருபங்களில் என்ன சொல்லுவார்? கூடவே பவுலோட ஊழியம் செஞ்சுருக்கிறார். பவுலும் சில்வானும் தீமோத்தேயு எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மனுஷனாக இருக்கார் பாருங்க. நல்ல கூடவே இணைஞ்சு வந்ததுனால அடுத்த இந்த தெசலோனிக்கர் நிருபங்கள்லாம் வரும்போது அவங்களே கூட சேர்த்துறாரு பாருங்க. நிருபங்களில் தலைப்பிலே அப்படி எழுதுகிற பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் எழுதுகிறது யாவது அப்படிம்பாரு. எழுதுறது பவுல் தான். 3 பேர் உட்காந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவரோட கூட என்ன செய்திருக்கிறாங்க? ஆவியில் ஒத்துப்போனவர்களாக இருந்திருக்கிறாங்க. சபையின் காரியங்களை விசாரிக்கிறாங்க. அந்த பட்டணத்தின் கொஞ்சம் கவனிங்க, அந்த சூழ்நிலைகளை விசாரிக்கிறாங்க, அறிகிறாங்க, உட்கார்றாங்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. பிறகு ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நடத்துகிறபடி அவர்கள் ஒரு கடிதங்களை எழுதி அனுப்புகிறாங்க. அதுதான் நிருபங்களாக மாறுகிறது. சத்தமாக சொல்லுங்கள். பவுல் நிறைய இடங்களில் இந்த நிருபத்தை நீங்கள் வாசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு கொடுத்து அனுப்புங்க. அவங்கள்ட்ட எழுதின நிருபத்தை நீங்கள் வாங்கி உங்கள் சபையில் வாசிங்கம்பார். ஸ்தோத்திரம். சத்தமாக சொல்லுங்கள். அதனால் இப்படி பவுலுடைய நிருபங்கள் அந்த நாளில் சபை பலப்படுவதற்கு, வளர்வதற்கு பெரிய ஏதுவாக மாறியது. இன்றைக்கும் தேவன் அதை தான் வைத்திருக்கிறார். சபை பலப்படுவதற்கும் வளர்வதற்கும் பவுல் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட நிருபங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பவுலும் சில்வாவும் தீமோத்தேயும் தெசலோனிக்கு எழுதின சபைக்கு. அவ்வளோதான் அந்த முதல் வாழ்த்துக்கள். அதான் தெசலோனிக்கியர் சபைக்கு அப்படின்னு முடிச்சுங்க. சரிங்களா? 1ஆம் அதிகாரம். இனிவரும் கோவாக்கினியினின்று ரட்சித்து கொள்வதற்கு, அந்த வார்த்தையை மட்டும் போடுங்க. 1ஆம் அதிகாரம். இனிவரும் கோவாக்கினியினின்று ரட்சித்து கொள்வதற்கு. 2ஆம் அதிகாரம். சபையானது அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள, சபையானது அவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள. அடுத்து 3ஆம் அதிகாரம். சபை குற்றமற்றதாகவும், எழுதிட்டீங்களா? 2, 3. சபை குற்றமற்றதாகவும் பரிசுத்தமானதாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு. சபை குற்றமற்றதாகவும் பரிசுத்தமானதாகவும் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு. 4ஆம் அதிகாரம். ஆகாயத்தில் சபை ஆனந்தத்தில் திளைக்க. ஆகாயத்தில் சபை ஆனந்தத்தில் திளைக்க. 4ஆம் அதிகாரத்தில். அதாவது தேவன் மத்திய ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்கிறார் இல்லைங்களா? அந்த சம்பவத்தை அது சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆகாயத்தில் சபை ஆனந்தத்தில் திளைக்க. 5ஆம் அதிகாரம். அவருடைய பரிசுத்தமாக்குதலின் ஊழியத்தை முடிக்க. அவருடைய பரிசுத்தமாக்குதலின் ஊழியத்தை முடிக்க. முடித்தல். அடுத்து கடைசியாக முடித்தல். எழுதிட்டீங்களா? 5ஆம் அதிகாரம் 5 எழுதிட்டீங்களா? அவருடைய பரிசுத்தமாக்குதலின் ஊழியத்தை முடிக்க. 5 எழுதியாச்சா? சரி, கடைசி முடித்தல். எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நிருபத்தை எல்லா சகோதரர்களுக்கும் வாசியுங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நிருபத்தை எல்லா சகோதரருக்கும் வாசியுங்கள். முதல் அதிகாரத்துக்கு கீழே எழுதிக்குங்க, காத்திருங்கள். முதல்ல சொன்ன இல்லைங்களா, அதுக்கு கீழே காத்திருங்கள்.
பிராக்கெட் போட்டுக்குங்க அதுக்கு, இல்லாட்டி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. காத்திருங்கள். 2ஆம் அதிகாரத்துக்கு நம்பிக்கையாக இருங்கள். 2வது இதுக்கு நல்ல கீழே தள்ளி எழுதிக்கிங்க. காத்திருங்கள், நம்பிக்கையாக இருங்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு பலப்படுங்கள். 4ஆம் அதிகாரத்துக்கு திட சித்தமாக இருங்கள். திட சித்தமாக இருங்கள். 5ஆம் அதிகாரத்துக்கு நன்றியுடன் இருங்கள். 5ஆம் அதிகாரத்துக்கு நன்றியுடன் இருங்கள் அப்படின்னு பார்க்குறோம். 4ஆம் அதிகாரம் ரொம்ப அது முக்கியமான இது ஒரு அதிகாரமாக நாம் பார்க்கப்படுகிற ஒரு அதிகாரம். அல்லேலூயா, ஆமென். முதல் நிலை வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். கிறிஸ்துவின் வருகையானது எழுதிக்கொள்ளும். தனி பேப்பரில் இது அதோடு சேர்த்து எழுதாதீங்க, தனியாக எழுதிக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் வருகையானது இரு நிலையில் 7 ஆண்டுகளில் பிரிவில் நடைபெறும். கிறிஸ்துவின் வருகையானது இரு நிலைகளில் 7 ஆண்டுகளின் பிரிவில் நடைபெறும். எழுதிக்கங்க. முதல் நிலை, முதல் நிலைன்னு போட்டுங்க. வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். நடு மையத்தில் 7 ஆண்டுகள் உபத்திரவம் கோபாக்கினின்னு போட்டுங்க. 7 ஆண்டுகள். முதல் நிலை வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். நடுவில் 7 ஆண்டுகள் உபத்திரவம் கோபாக்கினி. அடுத்து 2ஆம் நிலை 7 ஆண்டுகள் உபத்திரவம் கோபாக்கினி. கீழே எழுதிங்க. 7 ஆண்டுகள் உபத்திரவம் கீழே, கோபாக்கினி அதற்கு கீழே. அப்படி எழுதியாச்சா? 2ஆம் நிலை பூமியின் மேல் நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தினல் 19. வெளிப்படுத்தினல் 19ஆம் அதிகாரம். கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பின்வருமாறு இறங்கி வருவார். கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பின் வருமாறு இறங்கி வருவார். எழுதி கொள்ளுகிறீங்களா வேகமா? எப்படி அப்படின்னு. ஆரவாரத்துடன் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பின்வருமாறு இறங்கி வருவார். ஆரவாரத்துடன், பிரதான தூதனுடைய சத்தத்துடன், ஆரவாரத்துடன், பிரதான தூதனுடைய சத்தத்துடன், தேவ எக்காலத்துடன், தேவ எக்காலத்துடன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் சகல விசுவாசிகளும் அவரோடு கூட, உயிரோடு இருக்கும் சகல விசுவாசிகளும் அவரோடு கூட இயேசுவை சந்திப்பதற்காக, உயிரோடு இருக்கும் சகல விசுவாசிகளும் அவரோடு கூட இயேசுவை சந்திப்பதற்காக ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். சகல விசுவாசிகளும் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார்கள். சகல விசுவாசிகளும் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார்கள். இன்னொரு 10 குறிப்பு இருக்குது, வேகமாக எழுதிக்கிறீங்களா? கடகடன்னு எழுதிக்க பார்ப்போம். ஒருவரோடொருவர் சமாதானமாய் வாழ வேண்டும். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழ வேண்டும். சோம்பேறிகளை எச்சரிக்க வேண்டும். சோம்பேறிகளை எச்சரிக்க, திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். பலவீனருக்கு உதவ வேண்டும். திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். பலவீனர்களுக்கு உதவ வேண்டும். ஒருவர் ஒருவர் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரிடம் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரிடம் பொறுமையாய் இருக்க வேண்டும்.
தீமைக்கு திரும்பவும் தீமை செய்யலாகாது. இந்த அதிகாரத்தில் முக்கியமாய் பார்க்கப்படுகிற வார்த்தைகள். தீமைக்கு திரும்பவும் தீமை செய்யலாகாது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் அப்படின்னு போட்டுங்க. ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கிய அதிகாரங்கள். 5 அதிகாரங்கள் இதில் உண்டு இல்லைங்களா? அதில் இயேசு தமது சபையை கோபாக்கினி நின்று விடுவிப்பார். 1ஆம் அதிகாரம். இயேசு தமது சபையை கோபாக்கினி நின்று விடுவிப்பார். இயேசு தமது சபையை கோப ஆக்கினி நின்று விடுவிப்பார். 2ஆம் அதிகாரம். வேத வசனத்தின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் ஆகும். 2ஆம் அதிகாரம். வேத வசனத்தின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் ஆகும். 3ஆம் அதிகாரம். வேத வசனத்தின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகும். 3. கிறிஸ்து சபைக்கு குற்றமற்றதாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார். கிறிஸ்து சபையை குற்றமற்றதாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார். அது சபையை தேவன் கரைதிரை விளையற்ற மாசற்ற சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார் அப்படின்ற வார்த்தையில் அது அடங்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் விவரிக்கப்படுகிறதற்கு சபை கோபாக்கினிக்கென்று நியமிக்கப்படவில்லை. சபை கோப ஆக்கினிக்கென்று நியமிக்கப்படவில்லை அப்படின்னு போட்டுக்கோம். 2 தெசலோனிக்கர். இதோடு முடித்துக்கொள்வோம். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி ஜெபிக்குவோம். 2 தெசலோனிக்கர். இதுவும் 3 அதிகாரங்கள், 3 முக்கிய பிரிவுகள். கிபி 51 எழுதப்பட்டது. பவுல் கிபி 51 எழுதப்பட்டது. 3 அதிகாரம், 3 முக்கிய பிரிவு. 1ஆம் அதிகாரம் வாழ்த்து. அதே தான். பவுலும் சில்வாவும் தீமோத்தேயும் தெசலோனிக்கர் சபைக்கு 2வது நிருபம் இது. சரிங்களா? வாழ்த்து. 1 அதிகாரம். உபத்திரவங்களில் உண்மையாயிருங்கள். 1ஆம் அதிகாரம். உபத்திரவங்களில். இது தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்துக்கு இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம் மேலே. இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும். அதில் 1 தெசலோனிக்கரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு இருக்கும். தலைப்பு அதுக்கு கிறிஸ்து வருகிறார். 1ஆம் அதிகாரத்துக்கு இந்த 5 முக்கிய பிரிவுகள் சொன்ன பார்த்தீங்களா, அதில் கிறிஸ்து வருகிறார் தலைப்பு. இது இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் தலைப்பு. உபத்திரவங்களில் உண்மையாயிருங்கள். 2ஆம் அதிகாரம். நம்பிக்கையில் உறுதியாக நில்லுங்கள். 2ஆம் அதிகாரம். நம்பிக்கையில் உறுதியாய் நில்லுங்கள். 3ஆம் அதிகாரம். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். அடுத்தது முடிவுரை. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. முடிவு தான். சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. 1ஆம் அதிகாரத்துக்கு கீழே உற்சாகம் ஊட்டுதல் பிராக்கெட்டில் போட்டுங்க. 1ஆம் அதிகாரத்துக்கு கீழே முதல்ல சொன்னீங்கன்னா அதே மாதிரி 3 காரியம். உற்சாகம் ஊட்டுதல். 2ஆம் அதிகாரத்துக்கு மறு உறுதிப்பாடு. 3ஆம் அதிகாரத்துக்கு கட்டளை. 1 அதிகாரத்துக்கு உற்சாகம் ஊட்டுறார். உபத்திரவங்களில் உண்மையாக இருங்கள். உற்சாகம் ஊட்டுதல். நம்பிக்கையில் உறுதியாக நில்லுங்கள். மறு உறுதிப்பாடு. 3க்கு கட்டளை.
3 அதிகாரத்துக்குரிய விஷயங்களை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. 3 அதிகாரத்துக்குரிய விஷயங்கள். 1ஆம் அதிகாரம், ஜுவலிக்கிற எரிகிற அக்கினியின் வானத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுதல். ஜுவாலித்து எரிகிற அக்கினியில் வானத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுதல். ஜுவாலித்து எரிகிற அக்கினியில் வானத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுதல் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம், கிறிஸ்து இன்னும் 2ஆம் முறை வரவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இன்னும் நாம் இப்போ இருக்கிற நிறை வரைக்கும் இயேசு 2ஆம் வருகையில் வரவில்லை. அல்லேலூயா. அப்போ வந்துட்டாங்கன்னு சபைக்குள்ள ஒரு பேச்சு இருந்தது. அதனால் பவுல் அதை சொல்லுகிறார். பாவ மனுஷன் வெளிப்படுதல், பக்கத்தில் எழுதிங்க, பாவ மனிதன் வெளிப்படுதல். அப்போ தான் அவர் வெளிப்படுவார் அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம், ஒருவன் உழைக்கவில்லை என்றால் அவன் உண்ணவும் கூடாது. ஒருவன் உழைக்கவில்லை என்றால் அவன் உண்ணவும் கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு போடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் தரீங்களா? முடிச்சுருவோமா அந்த 2 அதிகாரத்தையும்? நீங்கள் தான் சத்தமாக ஒரு அலையா சொல்லுங்கள். முடிச்சிருங்க ஐயா அப்படின்றவங்கெல்லாம் முடிச்சிருங்க ஐயானா நீங்களே அலையா சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி இதை முடிச்சுட்டா நாளைக்கு தீத்து பார்த்துடலாம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது எபிரேயர், மற்ற நிருபங்களை நம்ம ஈஸியாக பார்த்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது ரொம்ப வேகமாக சொல்கிறோம், அது இன்னும் நிறுத்தி நிதானமாய் நமக்கு எடுக்க நேரமில்லை. ஆனாலும் இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. மணி 8 தான் ஆகுது, 5 நிமிஷம்தான். சரிங்களா? முதல் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றார். என்ன சொல்றார்? 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவங்கள முகத்தை பார்த்து நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் சந்தேகம் ஆயிடுது, யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? உன்னதமான கர்த்தரால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்கள். பிள்ளைகள்கிட்ட விளையாண்டுக்கூடாதுமாங்க, அங்கே இங்கே செய்தி தான் கவனிக்கணும். சரியா? அவங்க பார்த்துக்குவாங்க பெற்றோர். நீங்கள் அங்கே பிள்ளைகள்கிட்ட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்து அது பார்த்தா விளையாடணும் போல தான் தோணும், ஆனால் அதில் நேரத்தில் செலவழிக்காது. இங்கே கவனிங்க. சரியா? 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம், உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு பால் கொடுக்கிற தாயானவளை போல உங்களை காப்பாற்ற நாங்கள் வாஞ்சியாய் இருந்தோம் அப்படின்றார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கறனால தான் அதுக்கு ஜீவன். அதுபோல் கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்கு கொடுக்குற நாங்கள் உயிரையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தையா அப்படின்றார் பவுல். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 8வது வசனம் வாசிங்க. 3:8. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் 3:8. நீங்கள் கர்த்தருக்குள் பதட்டப்படாம பொறுமையாவே வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு இருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். சத்தம். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது அதை முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்திலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில விஷயங்களை அதிகமாக வலியுறுத்துகிறார். அதில் 7வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். மேலே கீழே அதுக்குரிய சில விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போது அதை தொடர்ந்து கவனித்து வாசிங்க. 2வது வசனத்திலிருந்து அந்த விளக்கங்களை அவர் சொல்லி வருகிறார். அப்போ தேவன் எதற்காக நம்மை அழைத்தார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்தாராம், அசுத்தத்துக்கு அல்லன்றார். அப்போ ஒரு நாளும் நீங்கள் பரிசுத்தத்துக்கே உங்களை அர்ப்பணிக்கணும் தேவனுக்கு. சொல்லுங்கள் அல்லேலூயா. கடைசியாக 4ஆம் அதிகாரம் முக்கியமான வார்த்தைகளாய் பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். இதிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதிகமான இறந்தவர்கள் வீடுகளிலே இந்த வசனங்களை நம்ம வாசிப்பது உண்டு. ஆமாவா இல்லைங்களா?
இந்த வசனத்திலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள ஒரு காரியங்களை இதை மாத்திரம் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். இதில் அதிகமாக பார்க்கக்கூடியது நீங்கள் வீட்டில் வாசித்து தான் தெரிந்து கொள்ளணும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இயேசுனுடைய ரகசிய வருகையை அறிகிறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இயேசுனுடைய ரகசிய வருகை புரியுதுங்களா உங்களுக்கு? பகிரங்க வருகை வேற, ரகசிய வருகை. 2ஆம் வருகைன்றதே பகிரங்க வருகை தான். இதை நடுவில் சபை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் ரகசிய வருகை உண்டு. இந்த 1 தெசலோனிக்கர்லேயும் 2லையும் ரொம்ப அழகாக இதை குறித்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு 15 நான் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுதான் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ 2ஆம் வருகையில் ஆண்டவர் ஆகாயத்தில் நிற்பதில்லை. சொல்றது புரியுதுங்களா? இது இப்படிப்பட்ட சில வசனங்களை மையப்படுத்தி தான் நாம் என்ன சொல்லுகிறோம், ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு திடீர்னு வருவார் அப்படின்னு சொல்கிறது, திருடனை போலன்னு சொல்கிற வசனங்கள்லாம் இதுதான் பொருந்தும். அது என்னென்னா பகிரங்க வருகை. அது 2ஆவது வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் உதிக்கும், எல்லா குடிகளும் அவரை பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் வருகையில் இயேசுவை எல்லாரும் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் ரகசிய வருகையில் அப்படி இல்லை. யாருக்கு மட்டும் தெரியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் மத்திய ஆகாயத்தில் அவர் நிற்பார். மரித்தவர்கள் முதலாவது எழுந்து போய் மத்திய ஆகாயத்தில் நிற்பாங்க. உயிரோடு இருக்கிறனா ஒரு நொடி ஒரு இமைப்பொழுதில் மரித்து உயிர் தெழுந்து ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நாம் விசுவாசிக்கிறோம். ரகசிய வருகை உண்டு. அதுக்கு பின்பு என்ன உண்டு? 7 வருட உபத்திரவ காலம். ரகசிய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டுட்டீங்கன்னா உபத்திரவ காலத்தில் மாட்டிக்குவோம். உபத்திரவ காலத்தில் தான் சாத்தான் இருக்கிறான். அங்கே தான் 666 முத்திரை இருக்குது. பயங்கரமான பாடுகள் நிறைந்த காலம். உலகம் தோன்றினது முதல் அப்படி ஒரு காலம் இருந்ததே இல்லைன்னு சொல்லப்பட்ட காலம். இப்படி ஒரு காலத்தை பார்க்க மோசமான மிகவும் கடுமையான கர்த்தர் முழுவதும் அப்படியே கைவிட்டுறார். சொல்கிறது புரியுதுங்களா? நியாய தீர்ப்பை தேவனே கொடுக்கிற காலம் அதுதான். ஏன்னா வானத்திலிருந்து என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஒரு கலசங்களை ஊற்றும் போது, ஒரு முத்திரைகளை உடைக்கும் போது பூமியில் நடக்கிற ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துனுடைய காலம், சாத்தானுடைய காலம், சபைகளே இல்லாத காலம், சுவிசேஷம் இல்லாத காலம். இப்படிலாம் ஆராணிங்களை வாங்கன்னு கூப்பிட்றோம்ல, சபையே இருக்காதுமா, ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இயேசுன்னு சொன்னேன்னா உன்னை கட்டி ஒரு அவ்வளோதான் முடிஞ்சுது. நீ போய் சாவுன்னு நினச்சாலும் சாவு உனக்கு வராது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரகசியம் இன்றைக்கு கூட அது நாள் இருக்கலாம். சொல்லுங்கள், இப்போ வருவார்னா நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களார், கைவிடப்பட்டவர்களாக அல்ல. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருச்சபையானது ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் அவர் வலியுறுத்தி இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே 2ல் சொல்றார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். போதும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை அவர் தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்திலையும் கொடுத்து 16ல் சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, ஆவியே அவித்து போடாதிருங்க, தீர்க்க தரிசனத்தை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எவ்வளோ அழகாக முடிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன்? முதல்ல என்ன தொடங்கினார்? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், அழைத்த தேவன் உண்மை உள்ளவராம். நம்ம அர்ப்பணித்தா நமக்கு இந்த இரக்கத்தையும் கிருபையும் தருவாராம். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக அவர் காத்து அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளுவார்னு சொல்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்பிக்கையோடு வாழுங்க. அவர் வரும்போது அவரோடு கூட நாம் மத்திய ஆகாயத்தில் அவர் முகத்தை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அடுத்து
இங்கே 7-8 வசனத்தில் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் அதில் ஒரே தொடர்பு தான், அப்படியே நாம் கடந்து போவோம். 7-8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். ஆமென், அல்லேலூயா. இது 2ஆம் வருகையினுடைய பகிரங்க, இது ரகசிய வருகை இங்கே சொல்லுவார். ஒன்றில் சொல்றது புரியுதுங்களா? இங்கே எது சொல்றாரு? 2ஆம் வருகையை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களை நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படியாக ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல் 2ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார், பெரிய பட்டியலிடுகிறார். வாசிங்க முதல் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், அதாவது அவருடைய வருகை குறித்து பேசுகிறார். இங்கே நிறைய பேர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க, பலவிதமான குழப்பங்களை உண்டாக்குகிறார்கள். அதனால அவருடைய வருகை குறித்து பெரிய ஒரு விளக்க பட்டியலை இங்கே கொடுக்குறார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் நல்ல நிதானமாக ஜெபத்தோடு போய் படித்து பாருங்கள். நேற்று படித்த ஹோம்ஒர்க் படிச்சிங்களா? கொடுத்ததை ஸ்கூலில் கொடுத்தா படிக்கிறீங்க, நான் கொடுத்தா படிச்சிங்களா இல்லையா? இதையும் போய் தயவு செய்து படிங்க. பிரைஸ் எல்லாம் சரியா? அது 2ஆம் அதிகாரத்தை 7 பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. புரியுதுங்களா இந்த வசனம்? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. யாரு? சாத்தான் இப்பவே கிரியை செய்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவன் முழுசும் வெளிப்படாம தடை செய்கிறது எது? சபை, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இன்னைக்கு அவன் முழுசா வெளிப்படாம தடை பண்ணிட்டு இருக்கிறா? சபை. சும்மா நினைக்காதீங்க. அவர் தமது ஜீவன ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தில் சபையை ஸ்தாபிச்சுட்டு போயிருக்கிறார். இது இருக்கிற வரைக்கும் அவன் முழுசா வெளியே வர முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது தேவன் சபையை எப்போ அப்படி எடுத்துக்கிறாரோ அவன் என்ன பண்ணிடுவானா பாருங்க. நீக்கப்படும் போது 8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும்படி சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்திலுள்ள அன்பை அவர்கள் அங்கீறியாமல் போனபடினாலே அப்படி நடக்கும். அல்லேலூயா. சாத்தானுடைய செயல் நீக்கப்படும் போது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதில் அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்போ ஆண்டவரும் வந்துருவார். அவன் வந்து 7 வருஷம்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவனை தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் நல்ல இந்த சத்தியங்களை சபை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நிறைய பேர் குழப்புவாங்க, ரகசிய வரியா அது இதுன்னு. எங்கே குழப்புனா எப்படின்னா எதுலேயும் நீங்கள் குழம்ப தேவையில்லை. அழகாக வசனங்கள் இருக்குது. மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கொரிந்தியரில் அதுக்கு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாத்திலையும் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதனால் அவருடைய வருகை 2ஆம் வருகை எப்படி இருக்குன்னு தெசலோனிக்கேயரில் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வருகை குறித்து குழப்பம் அடைய தேவையில்லை. 19ஆம் அதிகாரத்தில் ஒலிவு மலையில் அருகில் வந்து ஒலிவு மலையின் மேலேயே இறங்குவார் ஆண்டவர். அந்த மலை அவர் வரும்போது பிளந்து போகும். 2 ஒரு மலை இந்த பக்கமும் ஒரு மலை இந்த சைடும் விழுன்னு சொல்லப்பட்டிருக்காரு. இப்போவே அந்த மலை விரிசல் விட்டு நிறைய தரம் சொல்லிவிட்டு இப்பவும் சொல்கிறேன். ஒருவேளை யாராவது கேட்காது இருந்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த மலை இப்பொழுது குறைந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக வீரல் விட்டு கொண்டே வருகிறதா. அந்த மலை என்ன செய்யுது? அப்படியே அந்த இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல. அது மாதிரி மலையில் ஒரு நாள் நடக்காது. அந்த மலையில் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அங்கே ஹோட்டல் திறக்க, பில்டிங் கட்டுறக்க அந்த மலையில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போய் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த மலை எப்போவுமே சோதிச்சு, ஒரு இடத்த வாங்குறோன்னா சோதிச்சு தான் முக்கியமான விஷயங்களை செய்வாங்க. பெரிய லெவலில் பண்ணக்கூடிய இடங்களெல்லாம் அதை சோதிக்கும்போது இந்த மலை வீரல் விட்டுட்டு வருது. இந்த இடத்துல எதை செய்ய முடியாதுன்னு எதையும் செய்யலை. ஏன்னா அந்த மலை யாருக்கு நியமிக்கப்பட்டது? கிறிஸ்துவின் வருகைக்கு ஒலிவு மலை நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா.
அதில் இறங்கி வருவார். அவருடைய பாதங்கள் அதன் மேல் நிற்கும். அது சகரியால தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசிகள் தெளிவாக ஆண்டவருடைய வரிகள்லாம் அப்படி இருக்கிறது. அதனால தான் நிருபங்கள் வழியாக நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஆவியில் நடங்க, விசுவாசத்தில் நடங்க, சத்தியத்தில் நடங்க, ஜெபத்தில் நடங்க, உற்சாகமாக இருங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எப்பொழுதும் மனரமியத்தோடு வாழுங்க, ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்றார். அல்லேலூயா. சபை இதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அவர் வரப்போகிறார், வாங்க வாங்க மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியே சபை எதிர்நோக்கி, ஆண்டவரை எதிர்நோக்கி நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 14 முடிக்கிறார். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அழகா சொல்றார் பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படினா என்ன பண்ணு, அவனோட கலவாத, சேராத அப்படின்றார். ஹலோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படியனோட என்ன பண்ணாதீங்க, சகோதரியோ சகோதரனோ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதோடு சேராதீங்க. ஆனால் அவனை சத்ருவாக எண்ணாதீங்க, சகோதரனாக எண்ணி அவனுக்கு தொடர்ந்து அட்வைஸ் கொடுங்க. அவனுடைய தவறில், அவனுடைய தப்புதில்லை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய நிதானம், சத்தியத்தை புரிஞ்சு ஆவிக்குரிய நிதானத்தோடு தான் சபை அழகாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும். கலவாதம்னா என்ன பண்ணுறது, விரோதித்து தள்ளி அவனை சத்ருவாக எண்ணக்கூடாது யாரையுமே. பிரைசலால். ஆனால் கவனமாக இருக்கும். உள்ளே வச்சா கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் கெடுத்துரும். அதனால் எல்லாவற்றிலுமே சபை சரியான முறையில் வசனத்தின்படி ஆவியான நடத்திலின்படி விசுவாசிகள் வாழ வேண்டும், சபை நடக்க வேண்டும். இப்படி அழகாக முடிக்கிறார். இங்கே ஒரு வேலை செய்யாத போனதா 10 சொல்லுவார். வேலை செய்யாட்டி என்ன செய்யக்கூடாது, நீ சாப்பிடவும் கூடாது என்ற வசனமெல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கும். நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு தீமோத்தேயு புஸ்தகமும் தீத்து புஸ்தகத்தையும் நாம் கவனிப்போம். அல்லேலூயா. அதுக்கு பின்பு எபிரேயர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு புஸ்தகம், அதையும் நாம் வாசித்து தியானிப்போம். எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தலாம்.